அப்படி நினச்சான். அது எதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பூர்ணம்ப மரியாதை கிடைக்கிது. அப்போ அந்த பாண்டுரங்கன் வந்து இவங்க கனவுல தோணி சொல்கிறாரு. யார் கனவுல? இவர் கேட்குறாரு பாண்டுரங்கன்கிட்ட, ஏயா இவ்வளவு செய்கிறியே, என்னை இவ்வளோ பூர்ணகும்ப மரியாதையோடு உபசரிச்சையே, ஆனால் என் 2 கையும் வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு, வெட்டுற மாதிரி பண்ணிட்டேயே அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நீ பாவம் செய்யலை, நீ முற்பிறவியில் செஞ்ச பாவத்தினால இப்போ நீ அனுபவிக்கிற. முற்பிறவியில் வந்து நீ ஒரு அந்தனராக இருந்து குளத்தங்கரையில் காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டு இருந்த. அப்போ வந்து ஒரு புலையன் வந்து பசுமாடை வெட்டணும்னு சொல்லி போனப்போ அந்த புலையன்கிட்ட வந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னா, அவனோட பசுமாடு போன திசையை இப்படி காட்டிட்டேன். அவனோட 2 கைகளும் பாவம் செஞ்சு அந்த பசுமாடை வெட்டுறதுக்கு காரணமாயிருச்சு. அதனால் உன்னோட 2 கைகளும் இந்த ஜென்மத்தில் வெட்டப்பட்டுருச்சு. அந்த புலையன் யாருன்னா அந்த அம்மாவோட கணவன். இந்த ஜென்மத்தில் அந்த அம்மாவுக்கு கணவனாக வந்திருக்கான். போன ஜென்மத்தில் அவன் காமதேனு பசுவை வெட்டினான். அதனால் இந்த ஜென்மத்தில் அவன் வெட்டுப்பட்டு செத்துட்டான். அந்த காமதேனு யாருன்னா, அந்த காமதேனுவாக இப்போ வந்திருக்கிறதா அந்த பொண்ணு, இந்த புலையனோட பொண்டாட்டி. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா ஆசைப்பட்ட அந்த பொண்ணு.